ஐ திங்க் இந்தியாவும் தே மைட் பி டெம்டட் யாரோ ஒரு ஸ்பின்னர் விடலாமோன்னு. பட் இந்த 4 ஸ்பின்னரில் யாரை இறக்கி விடுவீங்க? பட் ரொம்ப டஃப் டிசிஷன் தான் நான் நினைக்கிறேன். யாரையுமே விடுறது மாதிரியே இல்லை டெஃபினட்டாக. இந்தியாவோட பிளேயிங் லெவலில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறீங்க? ஆமாம், டெஃபினட்டாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்தியன்ஸ் ஆர் ஜென்ரலி பீக்கிங் வெல். எல்லாமே ஆல் ஏரியாஸில் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியே இருக்குது. யாரோ ஒருத்தர் சுப்மன் கில் அடிக்கலையா, சம்படி எல்ஸ் ஸ்டெப்பிங் அப்ன்ற மாதிரி இருக்குது. நியூசிலாண்டு அது எட்டர்னல் ஃபைட்டர்ஸுங்க டெஃபினட்டாக. அது ஒன்று சொல்லியே தேரணும். அதே இது ஒரு மாதிரி பிலோ த ரேடார்ன்ற மாதிரி எவ்ரிபடி ஸ்டிப்பிங் இன் ஒரு அன்கிளாமரஸ் சைடு, குவாலிட்டி சைடு தான். ஏன்னா கில் இப்போ ப்ராபப்ளி ரொம்ப கீனாக கூர்மையாக பார்த்தீங்கன்னா 2 ஃபெயிலியர் இன் ரோன்னு கூட சொல்லலாம். ஓகே அவரு, பட் அதுதான் உண்மை. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்தியன் பிளேயர்ஸ் இவ்வளோ வருஷமா நான் 40 வருஷமா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அட்டகாசமாக ஹுக்கு கட்டு புல்லுலாம் அடிக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப 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 ஒரு கையில் எண்ணிடலாம். ரோஹித் சர்மா மாடர்ன் டே கிரேட்டுங்க. அதுவும் ஒன் டே கிரிக்கெட்டில் ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மா பொறுத்தவரையும் மேபி டாஸ் அவனா ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடிக்கடி டாஸ் உதப்பட்டுறாரு. அந்த டாஸ் பேட்டிங் டாஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். பர்டிகுலர்லி டாஸை வின் பண்ணார்னா பேட் பண்ணார்னா அது பேட்டர்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். விக்கெட் இஸ் த பெஸ்ட் டாட் பால் இன் த புக் அப்படின்னுவான். விக்கெட் எடுக்கணும் அந்த எண்டவரில் தான் சாண்ட்னர் இஸ் வெல் பிளேஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அட்டகாசமாக ஒரு கிளாசிக்கல் இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரியே போடுறதுனால ஸோ அவர் ஒரு த்ரெட்டு தான் டெஃபினட்டாக. நியூசிலாந்து இங்கே டெஸ்ட் விளையாட வரும்போது இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அதை பண்ணாங்க. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டும். ஃபைனல்ஸ் நடக்க போகுது. 2 டீம் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. இந்த மேட்ச் வந்து துபாயில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி டீம் காம்பினேஷன்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே குரூப்லேருந்தே 2 டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபைனல்ஸ்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? இந்த குரூப் தான் நம்ம பேசின மாதிரி ஈஸ்வர் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லெஸ் டஃப்னு கூட சொன்னோம். ஏன்னா பாகிஸ்தான் அந்த அளவுக்கு குதூகலம் இல்லை, பங்களாதேஷ் இருந்தாங்க. நம்ம வந்து மேட்ச் மழையிலையும் எதுவும் போல ப்ரெடிக்டபுளாக போச்சு. துபாய் சர்ஃபேஸு டியூகு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஐரானிக்காக டாப் 2 சைட்ஸ் வந்திருக்காங்க. பட் ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட்டாக தான் இருக்காங்க. நியூசிலாண்டு இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நிறைய கிரிக்கெட் ஆடின்னு இருக்காங்க. இந்தியன்ஸ் அஃப்கோர்ஸ் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் ஆடினே தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து அந்த புவர் ஆசி சம்மர் அந்த ஒரு மாதிரி அந்த ட்ரீம் அது இதெல்லாம் உதறி விடுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நியூசிலாந்து சீரீஸ் அடிப்பட்டாங்க, முன்னாடி அடிப்பட்டாங்க. பட் அதெல்லாம் அதுவும் உதறி விட்டு இது வேறு சர்ஃபேஸு வேறு ஃபார்மேட்டில் எல்லாமே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அட்டகாசமாக தான் ஆடிட்டு இருக்காங்க. தே டிசர்வ் டு பி இந்த ஃபைனல்ஸ். நான் நினைக்கிறேன் நியூசிலாண்டே பார்த்தீங்கன்னா நேற்று அந்த சவுத் ஆஃப்ரிக்கா கேம்லேயே பார்த்தீங்கன்னா கூட போலிங் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 1-2 பார்ட் டைம் ஸ்பின்னர்னு சொல்லலாம். இந்தியா மாதிரி ஃபுல் ஃப்ளெஷ் 4 பேருமே குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. வருண் அஃப்கோர்ஸ் 1 டேல இருக்காரு. அக்சரோ ரவீந்திர ஜடேஜாவோ மற்ற மோலஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து குல்தீப்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் 5 எடுத்திருக்காங்க. அவங்க டீம் அப்படி சொல்ல முடியாது. பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்பசிஸ் ஆன் ஸ்பின் போலிங்ன்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஸ்பின் போலிங் வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு பர்டிகுலர்லி துபாய் மாதிரி சர்ஃபேஸ்க்கும் ஹேண்டியாக இருக்கும். பெரிய கிரவுண்ட்லேயும் ஹேண்டியாக தான் இருக்கும். துபாயும் பெரிய கிரவுண்ட் தான். லாகூர் பேட்டத்தான் நல்ல பேட்டிங் ஃபெஸ்ட் இருக்குது, நல்ல பேட்டிங் பியூட்டியாக தான். அங்கேயும் ஸ்பின்னு தான் பெட்டரு. இங்கேயும் நான் நினைக்கிறேன் கோயிங் பை த இண்டிகேஷன் நியூசிலாண்டும் அதே மாதிரி போலிங் அட்டாக் தான் ஆடுவாங்க. ஒன்று மேட் ஹென்ரிக்கு ஒரு சின்ன நிகில் இருந்த மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் இல் ரிகவர். ஏன்னா நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. சண்டே வரலையும் போட்டார். அதான். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a worrying ஃபேக்டர். ஏன்னா துபாய் திருப்பி ப்ராபப்ளி இந்த கிரவுண்ட்ஸ்மேனுக்குலாம் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் 4-5 நாள் டைம் இருக்கிறதுனால நல்ல வந்து ரோல்ட் அவுட் பியூட்டியாக பேட்டத்தானா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ட்ரையாக அப்ரேசிவாக சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்ச மாதிரி இல்லாத சர்ஃபேஸை கொஞ்சம் டேர்னுங்கெல்லாம் நிறைய எடுக்காத மாதிரி ஒரு பேட்டிங் பியூட்டியாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் ஐ திங்க் இந்தியாவும் தே மைட் பி டெம்டட் யாரோ ஒரு ஸ்பின்னரை விடலாமோன்னு. பட் இந்த 4 ஸ்பின்னரில் யாரை இறக்கி விடுவீங்க? ட்ராப் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டன்ற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் மேபி குல்தீப் பதிலாக ஹர்ஷித் வரலாமா, ராணா வரலாமா என்னன்ற மாதிரி சின்ன ஒரு தாட் டெஃபினட்டாக அந்த மீட்டிங் மேனேஜ்மெண்ட் அகர்கர், கம்பீர், ரோஹித் சர்மா எல்லாம் பேசச்சா டெஃபினட்டாக ஒரு 12-13 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் த்ராஷ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப டஃப் டிசிஷன் தான் நான் நினைக்கிறேன். யாரையுமே விடுறது மாதிரியே இல்லை டெஃபினட்டாக.
இந்தியாவோட பிளேயிங் லெவல்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறீங்க. ஆமா, டெஃபினட்டா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டா. ஏன்னா மேபி தெரியல. நம்ம அந்த ரூம்ல அவங்க டிஸ்கஷன் நடக்கச்ச அந்த ரூம்ல நம்ம எதை ஈஸ் ட்ராப் பண்ணி பள்ளி மாதிரி இருந்து அதை கான்வர்சேஷன் கேட்டால் தான் நமக்கு தெரியும். தரும் அது டூ ப்ரைவி டு பி ஷேர்ட் ஆர் வி கேன் ஒன்லி கன்ஜெக்சர் அண்ட் கெஸ். அவன் கெஸ் பண்ணுறது அவனே கெஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இன்னும் டைம் இருக்கு சண்டேனால. ஸோ அவன் கெஸ் பண்ணுறது நம்ம கெஸ் பண்ணி என்ன, அதில் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டு வேற ஒன்றும் இன்ஜுரி ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. எல்லாமே ரெட் ஹாட் ஃபார்மில் தானே இருக்காங்க. வில் யங்க்கு ஒரு மாதிரி யோயோ பெண்டுலம் ஃபார்ம் மாதிரி இருக்கு. அடிக்கிறாரு ஃபெயில் ஆறாரு, அடிக்கிறாரு ஃபெயில் ஆறாருன்ற மாதிரி இருக்கு. பட் இஸ் யங்கு. அவங்களுக்கும் போலிங் அட்டாக்கும் நல்லா இருக்கு. எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ட்ராமேட்டிக்காக சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அஃப்கோர்ஸ் இன்னிலேருந்து சண்டேக்குள்ளே எதனா இன்ஜுரி ஸ்கேர் எதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாவது தான் என்ஃபோர்ஸ்டாக இருந்தால் தான் உண்டு. தவிர எனக்கு ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்கா மாதிரி தெரியல. இப்போ வின்னிங் வந்து இந்தியா சைடா நியூசிலாந்து? இந்தியா தான் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா. என்ன காரணம்? பேட்டிங் தான் டெஃபினட்டா. இந்தியாவுக்கு நல்ல நல்ல சான்ஸ் இருக்கு. பிளஸ் ஓவராலா அதாவது பிக் அகேஷன்ல நிறைய வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கான் இந்தியா. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பத்தி கூட நம்ம நேற்று ஷோல கூட பேசணும். என்னன்னா சிக்கல் நிறைய அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறான். ஒன்ஸ் இன் அ வைல் தான் வரான். அந்த மாதிரி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கதவு தட்டுறச்சு அவன் தயாரா இல்லையோ இல்லை ஹைப்பர் கீனா ஆங்ஷியஸா இருந்து பாயிறானா என்னன்னு தெரியல. அவன் ஸ்கில் செட்ஸை எக்ஸிபிட் பண்ண முடியறதில்ல. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணதுனால இந்தியாவுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு பிளேயர்ஸ்லாம் இன்னும் குறைச்சலே இல்லை இல்லையா. நம்ம நியூசிலாந்து அப்கோர்ஸ் ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட்டு கென்யாவில் நைரோபியில் இந்தியாவை அடிச்சான். கிறிஸ் கெயின்ஸ்லாம் அடிச்சு ஒரு ஐசிசி அடிச்சிருக்காங்க. டெஃபினட்டா சந்தேகமே இல்லை. அது வே பேக். அது அஃப்கோர்ஸ் 2000ல அடிச்சாங்க. நியூசிலாந்து அடிச்சாங்க. அப்சல்யூட்லி ரைட். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அப்கோர்ஸ் நியூசிலாந்து இந்தியன்ஸை வந்து 19 வேர்ல்ட் கப்ல அடிச்சிருக்கான். ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இப்போ டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல வந்து அடிச்சிருக்கான். நியூசிலாந்து எப்பவுமே ஃபிளையிங் அண்டர் த ரேடார் தான். எந்த பிளேயருமே இன்டர்நேஷனல் சர்க்கிட்ல இன்னொருத்தரை வந்து ஈஸியாவே எடுத்துக்க மாட்டான். இருமாப்பா இவன் கேக் வாக்கு அப்படி இப்படி ஏறி மேய்ச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் தான் முட்டாள் ஆயிடுறான் இல்லையா அந்த கேம்ல. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன் நினைக்க மாட்டான் டெஃபினட்டா. அதுக்கு அப்பாற்பட்டு ஆப்கானிஸ்தானோட ரெனேசான்ஸ் என்ன, எவ்வளோ லோலி பிளேயர் சைட்ஸ் ஜெயண்ட் கில் பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்லாம் ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஃபேக்டர்ஸ் வரக்கூடாது. இந்தியன்ஸ் ஹெட்டுக்குள்ளே வரக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்தியன்ஸ் ஆர் ஜென்ரலி பீக்கிங் வெல். எல்லாமே ஆல் ஏரியாஸில் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியே இருக்குது. யாரோ ஒருத்தர் சுப்மன் கில் அடிக்கலையா, சம்படி எல்ஸ் ஸ்டெப்பிங் அப்புன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கில் இப்போ ப்ராபப்ளி ரொம்ப கீனாக கூர்மையாக பார்த்தீங்கன்னா 2 ஃபெயிலியர் இன் அ ரோன்னு கூட சொல்லலாம். ஓகே அவரு பட் அதுதான் உண்மை. சொல்லானா என்ன அர்த்தம்? அவரை பொறுத்தவரை ஃபெயில்ன்றது ஸ்கோர்ல காட்டுறது ஒண்ணு. சில பேர் பேட்டிங்கும் நல்லா ஆடாம ஃபெயில் ஆகுறது ஒண்ணு, ரன் அடிக்காத ஒண்ணு. சில பேர் நல்லா ஆடிட்டு இருப்பாங்க, அந்த பர்டிகுலர் பால் சுமார் அவுட்டா இருந்து தே வில் பி ஃபீலிங் குட் அபவுட் தெம்செல்ஸ். ஸோ அது மாதிரி கில் வந்து ஏன்னா பர்டிகுலர்லி நல்லா ஆரம்பிச்சதுனால அவரை பொறுத்தவரையும் இந்த ரன்னை மாத்திரம் பார்க்க மாட்டார். ஓகே எது நல்லதோ அதை மாத்திரம் எடுத்துட்டு திருப்பி நல்லா ஆடணும் நம்ம. ஸோ அந்த கான்டெக்ட்ல நான் எக்ஸாம்பிளாக சொல்றேன். தவிர வேற யார் என்ன, கேஎல் என்ன, நம்ம அக்சர் என்ன, கோலி என்ன, எல்லாமே அட்டகாசமாக தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் ரோஹித் சர்மாவோட அந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கொஞ்சம் ட்ரபிளா தான் இருக்கு. அவர் கொஞ்சம் நின்று நிதானமா ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல. இல்ல மாத்திக்க மாட்டாருன்னு நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டார். ஏன்னா அவரு தான் இந்த கேப்டனா 22ல இந்த டீமை லீட் பண்றதுல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி செட் பண்ணியிருக்காரு. அந்த டெம்ப்ளேட் செட் பண்ணதுனால தான் நமக்கு பரிசு கிடைச்சிருக்கு. 24ல கிடைச்சிது. ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நமக்கு அதுக்கு முன்னாடி கிடைக்கலனாலும் அவர் தான் வந்து அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணிட்டு ஹீ இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். பர்டிகுலர்லி அவர் வந்து அந்த பேஸ் இருக்க மோத வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்தியன் பிளேயர்ஸ் இவ்வளோ வருஷமா நான் 40 வருஷமா பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அட்டகாசமாக ஹுக்கு கட்டு புல்லுலாம் அடிக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப 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 ஒரு கையில் எண்ணிடலாம். எல்லாருமே பேக் அண்ட் அக்ராஸ் ஆடுவான், பேக் ஃபுட் டிரைவ் ஆடுவான், ஃப்ரண்ட் ஃபுட் டிரைவ், எல்லாருமே கவர் டிரைவ் ஆடுவான், நிறைய பவுன்சர் பாதத்தை நவுத்துவான், எல்லாம் பண்ணுவான். பட் ஹுக் அடிக்கிறது புல் அடிக்கிறதுன்னு ஃபெரோஷியஸாக அடிக்கிறதுன்றது வீரேந்தர் சேவாக் சொல்லலாம், சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறான், மற்றவங்கலாம் வந்து அந்த பிரெத்தில் வந்து யாரையுமே மோஹிந்தர் அமர்நாத் சொல்லலாம், ஒரு 4-5 பேர் சொல்லலாம். தவிர ரோஹித் சர்மா மாடர்ன் டே கிரேட்டுங்க. அதுவும் ஒன் டே கிரிக்கெட்டில் அடி ஓகே அவுட் ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா சின்ன புள்ளத்தனமா சம்டைம்ஸ் இருக்கும். ட்ராப்ல மாட்டிக்கிறார், பட்ட மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருக்காரு, புல் அடிச்சு சம்டைம்ஸ் சீக்கிரம் அடிச்சிடறாரு, டோ எண்ட்ல படுறது, ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சும் அடிக்க போய் அங்கே ஹோல் அவுட் பண்றாரு, அந்த மாதிரிலாம் இருக்கு. தவிர
பட் அன்னைக்கு மாத்திரம் அது கனெக்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பெரிய இன்னிங்ஸ் ஆடும். ஏன்னா 2019 வேர்ல்ட் கப் பாருங்க, 500 அடிச்சிட வரேன். அடிக்கிற அன்னைக்கு அந்த ஃபார்மை கேப்சர் பண்ணாருன்னா, அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்லையும் நம்ம சென்னையிலையும் பார்த்துருக்கோம், எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா இஸ் அ குவாலிட்டி பிளேயருங்க. நான் நினைக்கிறேன் மேபி இட் மைட் வெல் பி இஸ் லாஸ்ட் கேம் ஆல்சோ, இன்டர்நேஷனல் கேமு. அது ஒரு ஹியூஜ் இன்சென்டிவ். அதனால அவர் ஒன்றும் மனசுல ஒன்றும் ப்ரெஷர் போட்டுக்க போறது இல்லைன்னு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், 9, 10, 11லேருந்தே சர்க்கியூட்ல இருக்காரு. ஸோ வாஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. எனக்கு ஏதோ ஒரு சின்ன மைண்ட் வாய்ஸ் தோணுது, ஹியூஜ் இன்சென்டிவ் அவருக்கு. இந்தியா இந்த பழைய அந்த சேதாரத்தெல்லாம் ஒரு மாதிரி சீர்கட்டுறதுக்கு, சரி பண்றதுக்கு, ஆஸ்திரேலியன் டூர் டிபேக்கிளோ, நியூசிலாண்டோட அடிப்பட்ட டிபேக்கிள், அது இதெல்லாம் அந்த பேட் மெமரிஸ் எல்லாத்தையும் பரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பர்டிகுலர்லி துபாயில் ஆடுறாங்க. நான் சொன்ன மாதிரி 2 நிமிஷம் முன்னாடி சொன்ன நல்ல பேட்டிங் பியூட்டியா இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி ரோஹித் சர்மா பொறுத்தவரையிலும் மேபி டாஸ் வேணா ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடிக்கடி டாஸ் உதப்பட்டுறாரு. அந்த டாஸ் பேட்டிங் டாஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. பர்டிகுலர்லி டாஸை வின் பண்ணாருன்னா, பேட் பண்ணாருன்னா அது பெட்டர்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நாளைக்கு டாஸ்ங்கிற விஷயம் எப்படியும் ஒரு குரூஷியலான பார்ட்டாக தான் இருக்க போகுது ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும். டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணணும்? பேட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரிய அக்கேஷன்ல ரன்ஸ் ஆன் த போர்டு ரொம்ப வைட்டல் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேட்டிங் லைனப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரச்சின் ஃபார்ம்ல இருக்காரு, வில்லியம்சன் ஃபார்ம்ல இருக்காரு, டேரல் மிச்சல் ஃபார்ம்ல இருக்காரு, சேசிங்ன்றது வேற இல்லையா, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. இல்ல அவங்களும் ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபார்ம்லயும் இருக்காங்க. அதானே இங்க மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கெஸ் ஒர்க் தானே. டாஸ் வின் பண்ணா பேட் தான் பண்ணுவோம், அவனும் பேட் தான் பண்ணுவான். ஏன்னா நேத்தி இந்த கேம்ல சவுத் ஆப்பிரிக்காவை சிங்க் பண்ணிருக்கோம். நம்ம பேசின மாதிரி நேத்தி ஷோல் 2 பேர் 100 அடிச்சது நம்ம பேசினோம். அதே மாதிரி இவங்களுக்கும் பேட்டிங் பெரிய அக்கேஷன்ல பேட் பண்ணனா அந்த இன்சூரன்ஸ் கவர் பஃபர் மாதிரி ஒரு 30, 40, 50 ரன் அடிச்சானா அது ஒரு பஃபர் மாதிரி, இன்சூரன்ஸ் கவர் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வைட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி நான் நினைக்கிறேன் பிட்வீன் என்ன புதன்லேருந்து சண்டே 3 days டைம் இருக்குது கிரவுண்ட்ஸ்மேனுக்கு. வெயிலுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. நல்லா மொழிகிட்டு நல்லா சர்ஃபேஸ் ஃபுல் ஆஃப் ரன்ஸுன்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சோல்ட் அவுட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டெஃபினட்டாக டல்லாக போரிங்காக 200+ 50 ஓவர் கேமில் அந்த மாதிரி டைட். அது கனாய்சியரும் ரொம்ப டிசர்னிங்காக கிரிக்கெட் பைத்தியம்லாம் அந்த மாதிரி கேமையும் ரசிப்பான். பட் நான் நினைக்கிறேன் ஃபைனல்ஸ்க்கு பேட்டிங் பியூட்டியாக தான் இருக்க போகிறது டெஃபினட்டாக. அப்படி இருக்கச்சே டாஸை வின் பண்ணிட்டு பேட் பண்ணுறது தான் கெட்டிக்காரத்தனம்னு நான் நினைக்கிறேன். டாஸ்ங்கிற விஷயம் முக்கியமான பார்ட்டாக இருக்க போகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸாக நீங்கள் பார்க்குறீங்க? மைனஸ்னா எனக்கு தெரிஞ்சு இதே தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2 நிமிஷம் முன்னாடி. ஓகே, சில இதெல்லாம் அப்ட்ராக்ட் தான். ரோஹித் சர்மா திருப்பி ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டார்னா ஒரு மாதிரி அந்த இம்பீட்டஸை ட்ராப் பண்ண போய் ஓவர் அக்ரெசிவாக ப்ரெஷரை கிரியேட் பண்ணுன்ற அந்த எண்டவரில் வேர்ல்ட் கப்பில் அகமதாபாத்தில் கூட நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ அவுட் ஆனார் பாருங்க. அந்த சமயத்தில் மேபி வந்தோடனே பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஊந்துடுத்துனா, ஏன்னா நியூசிலாந்து பவுலர்ஸும் நல்ல போலிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஹென்ரியாக இருக்கட்டும், மற்ற பவுலர்ஸாக இருக்கட்டும், ஓரோவுக்கு வில் ஓரோக் அவர். பட் எல்லாமே நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் தான். பர்டிகுலர் நியூ பாலில் கொஞ்சம் மூவ்மெண்ட்டும் இருக்குது அவங்களுக்கு. அந்த பேஸ் எக்ஸ்பிரஸ் பேஸில் 140 அந்த மூவ்மெண்ட் இருக்கச்ச அந்த சமயத்தில் மேபி நான் சொல்கிறேன், நெருப்புனா வாய் சுடாது, யாருக்கு தெரியும். விராட் கோலி ஒரு லா ஆஃப் ஆவரேஜஸ்ல ஒரு வேளை பிக் ஆக்ஷன்ல அடிபட்டார்னு வச்சுக்கோங்க. ஆமா டெஃபினட்டா அதான் சொல்றேன், அவர் பேரை சொன்னார். ஸோ அதனால ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எழுந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பவர் பிளே இருக்கு பாருங்க, 10 ஓவர் காஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கன்சாலிடேஷன் பேசஸ்ல கொஞ்சம் ப்ரெஷர் அப்சார்ப் பண்ணி ஆடுவாங்க. அந்த சமயத்துல தான் அவங்களோட பேட்டிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணும். அந்த சமயத்துல ஹியூஜா டெஸ்ட் பண்ணும். அதே ஆஸ்திரேலியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவன் நேச்சரே அடிக்கிறது தான். அவுட் ஆகிட்டே இருந்தாலும் அடிச்சுட்டே இருப்பான். இங்கிலீஷ்மேன் அதே இங்கிலீஷ்மேன் அஃப்கோர்ஸ் ரொம்ப போரிஷ் டோர்னமெண்ட், அதாவது தாட்லெஸ் டோர்னமெண்ட். ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாகவே ஆடல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சமயத்தில் கொஞ்சம் பதுங்கணும் இல்லையா. அந்த சமயத்தில் நியூசிலாண்டர்ஸும் ஸ்பின் பவுலிங்கும் சுமாராக இருக்கிறதுனால மேபி இந்தியாவை ஸ்டைபிள் பண்ணி சோக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும். நல்லா அட்டாக்கும் பண்ணும், ஜுடிஷியஸும் ஆப்டிமமாகவும் அடிக்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல்டாக அக்ரெஷனாக இருந்து ரன்னும் அடிக்கணும், விக்கெட்டும் விடக்கூடாது. நல்ல பவர் பிளேயில் மேபி ஒரு விக்கெட் எடுத்திருந்தா விழுந்தா பெட்டர்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம பேசின மாதிரி இந்த பேட்டிங் பியூட்டியில் 300+ அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நியூசிலாண்டோட பாசிட்டிவாக என்ன சொல்லுவீங்க? நியூசிலாண்டு அது எட்டர்னல் ஃபைட்டர்ஸுங்க டெஃபினட்டாக. அது ஒன்று சொல்லியே தேரணும். அதே இது ஒரு மாதிரி பிலோ த ரேடார்ன்ற மாதிரி எவ்ரிபடி இஸ் சிப்பிங் இன். ஒரு அன்கிளாமரஸ் சைடு, குவாலிட்டி சைடு தான். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அடிப்பட்டாங்க, இந்தியாவோட அடிப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது. ஸோ அந்த கேமில் அடிப்பட்டதுலேருந்து என்னத்த பாடத்தை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கற்றுட்டு ஸ்பின்னை மேபி பிட்வீன் இந்த 3 நாள் மேபி ஸ்பின் கண்டிஷன்ஸை சிமுலேட் பண்ணி, ஏன்னா மிடில் ஓவர்ஸில் இந்தியா ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் போட போகிறாங்க, 30-35 ஓவர் போட போகிறாங்க.
ஸ்பின்னை எப்படி ஆடணும் அப்படின்றது இட்ஸ் ஆல் இந்த மைண்டு தான். அஃப்கோர்ஸ் இந்த 3 நாள் என்ன மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஸ்பின்னை ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணலாம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் இரிட்டேட் ஆகாமல் நிறைய டாட் பால் ஆடாமல் அப்படியே ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி நட்ஜ் பண்ணி நர்டில் பண்ணி சிங்கிள் எடுத்துனே இருந்து விராட்லேருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சிங்கிள் எடுத்துனே இருந்து போலர் கொஞ்சம் ரொம்ப கீனாக ஹைப்பராக ட்ரை பண்ணுறச்சே 4 அடிச்சிடணும். அந்த பேலன்ஸை எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுன்றது வந்து வில்லியம்சனோ ரச்சின்ட்டு பார்த்து ரெப்ளிகேட் பண்ணி எல்லாருமே கலெக்டிவாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டை கையில் எடுக்க போறா? இது ஹியூஜ் இன்சென்டிவ் ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 27 வேர்ல்ட் கப் வரலையும் விராட் இருப்பாரா இருக்கும், அதுவும் கன்ஜெக்சர் தான். 2 இயர்ஸ் அதுவும் இந்தியா மாதிரி ஐபிஎல் வேற இருக்கு, வருஷம் 18 வருஷம் ஐபிஎல் ஆடிட்டு இருக்கு. விராட் கோலி வந்து T20 இன்டர்நேஷனல் தான் விட்டுருக்காரு தவிர இன்னும் சம்மரில் இங்கிலீஷ் டூர் இருக்கு, டெஸ்ட் மேட்ச்ல இருக்கு. ஸோ மேபி ஸ்மித் மாதிரியே ரெப்ளிகேட் பண்ணி வின் பண்ணிட்டு ஒரு ஹைல கூட போகலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கும் நான் ஏற்கனவே 5 நிமிஷம் முன்னாடி பேசுன மாதிரி ஹியூஜ் டே. ஸோ அவரும் இஸ் நாட் கெட்டிங் யங்கர், விராட்டோட ஐ திங்க் 1 இயர் ஓல்டர் வேற அவரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் 2 இயர்ஸ் இருக்கிறதுனால இது ஹியூஜ் இன்சென்டிவ் ஃபார் போத் ஆஃப் தெம். அவங்க மேலே தான் நிறைய ஓனர்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் இந்த 50 ஓவர் கேமில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சி அந்த ஹியூஜ் டேல அஃப்கோர்ஸ் அந்த அக்கேஷனையும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா. ஃப்ரீஸும் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஆங்ஷியஸாக நர்வஸும் ஆடக்கூடாது, யார் அவங்களுக்கு சொல்லி தரத்துக்கு. ஸோ அவங்க எல்லாம் பீன் தேர் அண்ட் டன் தேட். பட் அவங்களுக்கும் தெரியும் இது ஹியூஜ் அக்கேஷன், இது ஃபைனல், இது என்ஜாயும் பண்ணும், ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம், கரியரும் எண்ட் ஆக போகிறது. அப்படி இருக்கச்சு அதை ரசிக்கணும், எல்லாம் பண்ணும். அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ஃபோக்கஸும் இருக்கணும். அப்படின்ற மாதிரி அதை அழகாக அதை கொண்டு போகணும். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் யார் கீ பிளேயராக இருப்பார்? வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா எப்படி மறக்க முடியும். அதே மாதிரி மேட் ஹென்ரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 எடுத்திருக்காரு. சாண்டரு ரொம்ப அட்டகாசமாக மிடில் ஓவர்ஸில் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தே பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணினே இருக்காங்க. ஐயராக இருக்கட்டும், அக்ஸராக இருக்கட்டும், பேக் டு பேக் விக்கெட்ஸே கொடுக்கல. பார்த்தீங்களா ஆஸ்திரேலியா கூட நேற்றுக்கு அடிபட்டாங்க. ஏன் அடிபட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்துனே இருக்கு. 2 விக்கெட் என்ன ரோன்றது வந்து ஒரு மாதிரி முதுகெலும்பை மொத்தமாக உடைக்கலனாலும் ஒரு மாதிரி டீரெயில் பண்ணிவிடும், ஆப்பனண்ட்டை கேம்குள்ளே வர விட்டுடும். அந்த மாதிரி இந்தியா வந்து அந்த மாதிரி வெரி ரேர்லி டூ தே அலோ அந்த மாதிரி ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கோ ஒரு 2-3 விக்கெட் இன்ன ரோலாம் விடுறதே இல்லை. ஸோ அவங்கள பொறுத்தவரையிலையும் மிச்சல் சாண்டனரோ யார் கூட போடுறாங்களோ அவங்க வந்து ஒரு பேராக ஒர்க் பண்ணி மிடில் ஓவர்ஸில் பெடஸ்ட்ரியனாக டல்லாக போகிற அந்த 10 to 40 10 to 35ல அடிக்கடி விக்கெட் எடுத்து பெரிய பார்ட்னர்ஷிப் 50-60 ரன் பார்ட்னர்ஷிப் மேக்ஸிமம்னு மனசில் வச்சுன்னு அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணி புது பேட்ஸ்மேனை வர வச்சுனே இருக்கணும். அதுதான் சீக்ரெட்டு. இதெல்லாம் ஈஸியாக சேஃப்டின்னு டன்னுங்க. இதெல்லாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலாக தியரியில் இருக்கிறத வந்து விக்கெட் இஸ் த பெஸ்ட் டாட் பால் இன் த புக் அப்படின்னுவான். ஸோ விக்கெட் எடுக்கணும். அந்த எண்டவரில் தான் சாண்டனர் இஸ் வெல் பிளேஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அட்டகாசமாக ஒரு கிளாசிக்கல் இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரியே போடுறதுனால ஸோ அவர் ஒரு த்ரெட்டு தான் டெஃபினட்டாக. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு எத்தனை சதவீத? ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் மார்ஜின்ஸு, பட் இந்தியாவுக்கு தான் ஃபேன்சிடுன்னு நான் சொல்லுவேன் டெஃபினட்டாக. ஓகே ஒரு நம்பர்னு சொல்லணுன்னா 55-45 டு இந்தியான்னு தான் சொல்லுவேன் டெஃபினட்டாக. டைனி எட்ஜ் இருக்கு, ஆல்மோஸ்ட் கிட்ட தானே இருக்காங்க நீங்க சொல்றீங்க. ஆமாம்மா அதான் டைனி எட்ஜ் தானே சொன்னேன், அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நம்பர்னு சொல்லணும்னா 2000ல நடந்தது திருப்பியும் நடக்க வாய்ப்பு இருக்கா? 2000ன்றது அஃப்கோர்ஸ் எவ்வளோ வருஷம், நியர்லி 25 years ago. அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர் தட் கேம். நீங்க சொன்னீங்க, இப்பதான் சொன்னீங்க கிரிக்கெட்ல என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலான்றது அது உண்மைதானே. அதுதான் அதை ரெப்ளிகேட் பண்ணலாமா? அது ரெப்ளிகேட் பண்ணான்றது அதெல்லாம் ரொம்ப டூ டிஸ்டன்ட் மெமரி ஃபார் தெம் டு வந்து அந்த பர்சனல். அஃப்கோர்ஸ் அது வந்து அவனை பொறுத்தவரை ஒரு குட் குவிஸ் கொஸ்டின். இன்னைக்கு இருக்கிற பிளேயருக்கு கூகுள் பண்ணி தான் அதே பதில் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூசிலாந்து இங்க டெஸ்ட் விளையாட வரும்போது இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணுவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அதான் பண்ணாங்களே. ஏன்னா அதான் ஃபிளையிங் அண்டர் ரேடார் சொல்ல பாத்தீங்கன்னா அவன் பெருசா வந்து அவன் வந்து கிளாமரஸா கிடையாது. எல்லாருமே டீமுக்கு யுனைடடா ஃபைட் பண்ற ஒரு பர்சனல். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வண்டி இருக்கிற கும்பல் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் அந்த கான்டெக்ட்ல. பட் 2000 பர்சனல்லாம் வேற. இப்போ வந்து அஃப்கோர்ஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து ஒன் டே கிரிக்கெட்டே ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டான். நிறைய சேஞ்சஸ் இருக்கு பவர் பிளேல. அந்த காலத்துலலாம் ஒரு பால்ல போடுவான், 33rd ஓவரில் மாற்றுவான். அதுக்கப்புறம் இப்போ 2015 ஒரு 2 நியூ பால் இருக்கு. பவர் பிளே எல்லாம் கனாமனான் சேஞ்சஸ் இருக்கு, நிறைய வந்திருக்குனால. ஸோ அதெல்லாம் ஈராஸ்லாம் கம்பேர் பண்ணும். அது சும்மா ஒரு குவிஸ் கொஸ்டின் 2 மார்க் கொடுக்கலாம் யாரான்னு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் என்ன ஆச்சு, அக்டோபர் 2000ல எங்கே ஆடினாங்க, நைரோபியா,
அது இதுன்னு கேட்டு ஒரு குவிஸ் கொஸ்டின் தவிர அதை பற்றி அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் நாளைக்கு சண்டே கேமுக்கும் ரெலவென்ஸே இல்லை ஈஸ்வர். ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு டீம் காம்பினேஷன் அதுதான் ஒரு சுவாரஸ்யம் இல்லையா கேமை பொறுத்தவரையிலையும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அது இதெல்லாம் வந்து வச்ச பிளேயர்ஸ் எல்லாம் கேட்ட அந்த மாதிரி அதோட ஒரு கிரேட்டர் எரிச்சல் ஸ்போர்ட்டோட எசன்ஸே கோரே டிஎன்ஏவே நியூக்ளியஸே அந்த அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கு பாருங்க. அதுதான் வந்து கேமே ஒரு மாதிரி எல்லாரும் ஈகரா மேட்சே நடந்துட்டு இருக்கு, நம்ம எவ்வளோ மேட்ச் பார்க்குறோம், அந்த பக்கமா ரோட்ல போயிட்டு இருப்போம், பஸ்ல போயிட்டு இருப்போம், மேட்ச் நடக்கிறதுன்னா அப்படியே ஜன்னல் வழியா அந்த பால் போடுறத மாத்திரம் பார்க்கணும்னு தோணும். ஏன்னா அந்த பால் சிக்ஸா விக்கெட்டா, ஏன்னா அந்த கேமுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அந்த பாலை பார்க்கணும்னா ஏன்னா அந்த அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்ட் என்ன நடக்க போறதோ. ஸோ அதுதான் இந்த கேமோட வந்து த்ரைவ் பண்ணி ஃப்ளரிஷ் பண்ணிட்டு இவ்வளோ 10-12 கண்ட்ரி தான் ஆடினாலும் இவ்வளோ பேர் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்ச் பண்ணுறான்னா இதுதான் இந்த காரணம்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சார், ஃபைனல்ஸில் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மோத போகிறாங்க. துபாயில் நடக்க போகுது இந்த மேட்ச்சு. எல்லாரோட ஆசையும் இந்தியா வந்து இந்த கப்பை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு கனவாகவும் இருக்கு. டெஃபினட்டா இதோட ரோஹித் சர்மாவுக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் கடைசி மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கப்பை ஜெயிச்சு அவர் கையில் கொடுத்து வழி அனுப்புவாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.